நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸோட மணி இந்த பேங்க் பேப்பரியோட பிளான் என்ன, ரோமன் ரிங்ஸ் என்ன செய்ய போகிறா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு நம்ம டேக் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச ராவில் ஒரு மெயின் இவெண்ட் மேட்ச் நடந்துச்சு. அந்த மெயின் இவெண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபின் பாலர் வர்சஸ் செமி ஜெயின் வர்சஸ் செத் ரோலின்ஸ், இவங்க 3 பேருக்கும் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் வந்து ஒரு தரமான மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ் வின் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்கு செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் ரா சைட்லேருந்து ஒரு பெரிய ரெஸ்லராக களமிறங்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ். அதே நேரத்தில் ஸ்மாக் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட் இருக்காரு, சோலோ சிக்கா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்க போகுது. அதனால வந்து மணி இந்த பேங்க் பேப்பரையும் ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்சாக மாறி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை மணி இந்த பேங்க் பேப்பரையும் இது வரைக்கும் குவாலிஃபை ஆனதுலேயே அந்த பிரீஃப் கேஸை எடுக்கிறதுக்கு தகுதி உள்ள யாருன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ். ஆனால் செத் ரோலின்ஸ் தகுதி உள்ள ஆளான்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இப்போ ரோமன் ரிங்ஸ் எப்போ வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வர்றதை பற்றி எந்தவித அப்டேட் இன்னும் கிளியராக கிடைக்கல. ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வரும்போது அது மணி இந்த பேங்க் பேப்பரையுக்கு ரிட்டர்ன் வந்தா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா செத் ரோலின்ஸ் டாப் ஆஃப் த லேடர்ல பிரீஃப் கேஸ் எடுக்கும் போது ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா அட்டாக் பண்ணுவார். அதனால செத் ரோலின்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் எடுக்க முடியாம போக போகுது. அதனால இந்த ஃபியூடு கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டை எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே சமயத்தில் ரோமன் ரிங்ஸ் மட்டும்தான் இந்த வேலையை பார்ப்பாரான்னு கேட்டீங்கன்னா சிஎம் பங்கும் இதே தான் செய்ய போறாரு. சிஎம் பங்கும் அவரு வந்து என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா செத் ரோலின்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை எடுக்க விடாம தடுக்க தான் போறாரு. அதனாலேயே இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஃபியூடு வரப்போகுது. எப்போ என்னதான் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்து ஒரு 6 மேன் டாக்டி மேட்ச் அல்லது வார் கேம்ஸ் இந்த மாதிரியான ஃபியூடு போக போகுது. அதுக்காக தான் இப்போ பிளானை WWE மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த வாட்டி மணி இந்த பேங்க் மேட்சுக்கு குவாலிஃபிகேஷன் ஆனாலும் செத் ரோலின்ஸால அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மின்றதை தெரிஞ்சுங்க. ரோமன் ரிங்ஸ் மணி இந்த பேங்க் பேப்பருக்கு வந்தால் செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணி அந்த பிரீஃப் கேஸை எடுக்க விடாம பண்ண போறான்ற மாதிரி தான் இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.